சரி ஓகே, கொஞ்சம் கவனிச்சிக்கோ. நெக்ஸ்ட்டு சயின்ஸு. எத்தனை நாள் லீவ் இருக்குது? 4 நாள் லீவ் இருக்குது. இல்லை 4 நாள்லாம் நான் படிக்க மாட்டேன், லாஸ்ட் 2 நாள் தான் படிப்பேன் அப்படின்னா சயின்ஸ்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. மேக்ஸ் டஃப்பாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்தளவுக்கு டஃப்லாம் கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் பேப்பர் டஃப்பாக வரதுக்கான வாய்ப்பு சயின்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி சென்டமும் எடுக்கலாம். உனக்கு எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கம்பல்சரி கொஷின், பிடிஏ கொஷின். இப்போ நாளைக்கு ஒரு மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம்ல ஒரு மெட்டீரியல், அதையும் தாண்டி வேறு வரத்துக்கு வாய்ப்பு என்ன இருக்குன்னு சொல்லி அதையும் கொடுத்துருவோம். ஓகேவா? அந்த கொஷின்ஸும் படிச்சிருங்க. லீவ் போடக்கூடாது. நாளையிலேருந்து ஷெடியூல் தெரியுமா? ஷெடியூல் சொல்லிட்டாங்களா? ஷெடியூல் சொல்ல ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் ஷெடியூல் போட்டிருக்கோம். இப்போ போய்ட்டு 2 நாள் திரும்ப படிக்க முடியாது. அதனால் நாளைக்கு காலையில் வரும்போது இந்த 3 லெசன் இப்போ நீங்கள் படித்தேன் 3 லெசன் தானே படித்தேன், அதே 3 லெசன் திரும்ப நாளைக்கு மார்னிங் வந்து டெஸ்ட்டு. ஈவினிங் வந்தவொடனே பேலன்ஸ் இருக்குது. எத்தனை ஃபிசிக்ஸில் ஒன்று எவ்வளோ இருக்குது? ஒன்று 3 இருக்கா? டோட்டலாக 6 லெசன்ஸ். இப்போ மார்னிங் 3 எழுதிடுவேன், ஈவினிங் வந்தோடனே பேலன்ஸ் 3. பேலன்ஸ் 3 மட்டும் எழுதக்கூடாது. என்ன பண்ணணும்? டோட்டலாக 6 எழுதணும். மறுநாள் மார்னிங் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி எத்தனை லெசன் எவ்வளோ லெசன் இருக்குது? 5 லெசன்ஸ் இருக்குது. மார்னிங் 2 லெசன், ஈவினிங் வந்தோடனே பேலன்ஸ் 3 லெசன்ஸ். பேலன்ஸ் 3 லெசன்ஸ் என்னும்போது என்ன பண்ணணும்? மார்னிங்கோட 2ம் சேர்த்து தான் எழுதணும். 2 டைம்ஸ் அப்படி எழுதும்போது நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். பயாலஜி தான் இருக்கிறதுல அதிகமாக இருக்குது. எவ்வளோ லெசன்ஸ் இருக்குது? 24 12 லெசன்ஸ் இருக்குது. 12 லெசன்ஸ் எப்படி பண்ண போகிறோன்னா, மார்னிங் 4 லெசன்ஸ், ஈவினிங் 6 லெசன்ஸ், டோட்டலாக சேர்த்து 10 லெசன்ஸ் அண்ட் ஈவினிங் டெஸ்ட் எழுதுவேன். அன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் என்ன பண்ண போகிறோன்னா, டெஸ்ட்டு எழுதி முடித்த உடனே சாட்டர்டே மட்டும் நீ கோஆப்ரேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா வரும்போதே டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டு 1/2 hour முடித்த உடனே கிளாஸ் நடக்கும், ப்ராப்ளம் சம்ஸ்க்கான கிளாஸஸ் நடக்கும். அது முடிச்ச உடனே மறுநாள் மார்னிங் என்ன பண்ணுவோம்னா, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? பயாலஜி இப்போ எவ்வளோ முடிச்சிருக்கோம்? மார்னிங் 4, ஈவினிங் 6, டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 10. ஒன்று எவ்வளோ இருக்குது பேலன்ஸு? 1, 2. அந்த 2 என்ன பண்ணுவேன்னா, மறுநாள் மார்னிங் வந்து டெஸ்ட்டு. அந்த 2 மட்டும் எழுதக்கூடாது, டோட்டலாக 12 சேர்த்துடுவேன். மார்னிங் ஒரு 4 எழுதிடுவேன், ஈவினிங் ஒரு 6, 2 டைம்ஸ் எழுதிட்டேன். திரும்ப மார்னிங் வந்தோன்னா திரும்ப பயாலஜி சூப்பராக கவர் ஆகிடும். புரிஞ்சா? ஏன்னா புக்கிங் இன்சைட் கொஷின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ ஃபுல்லாக தரவு பண்ணால் தான் பாசிபிள். திரும்ப உனக்கு அது முடிச்சிட்டவொடனே வந்தவொடனே டெஸ்ட் வைப்பாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் கிரிட்டிக்கல், வந்தவொடனே டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட்டு முடிச்சவொடனே உனக்கு கையில் ப்ராப்ளம் அந்த கம்பல்சரி கொஷின்ஸ், பிடிஏ, புக்கிங் இன்சைட் 1 மார்க்ஸ் அதெல்லாம் கொடுக்கும். புரிஞ்சா? இன்னும் எத்தனை நாள் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிற? இன்னும் மொத்தமாக சேர்த்து எத்தனை நாள்? 1 வாரம் இருக்குமா? 1 வீக். அந்த 1 வீக் கஷ்டப்பட்டு முடிச்சிருன்ற. இவ்வளோ தூரம் சூப்பராக படிச்சிட்டடா, இவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணி நல்லா படிச்சிட்டேன். லாஸ்ட் 1 வீக் அதை கரெக்டாக ஃபோக்கஸாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தெளிவாக டைரக்ஷன் கொடுக்க நாங்கள் இருக்கோம். ஷெடியூல் போகிறதுக்கு, கிளாஸஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணிவிடுவோம். கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்கிறோம். புரியுது என்னன்ட்டு? டஃபாக வந்து மாட்டிட்டு ரிசல்ட்டை விட்டுறாத. முடிஞ்சளவு பேனரில் உன் ஃபோட்டோ வர மாதிரி கன்வெர்ட் பண்ணுற. 1 இயருக்கு உன் ஃபோட்டோ அங்கே இருக்கும். இன்னொரு பிரான்ச் இப்போ வரப்போகுது. நெக்ஸ்ட் இயர் வரும்போது இன்னொரு பிரான்ச்சோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த பிரான்ச்லேயும் ஃபோட்டோ வரும். புக்கு மாதிரி போட போகிறோம். அந்த புக்லேயும் ஃபோட்டோ வரும். புரியுதா? மிஸ் பண்ணிடாத. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எந்த யூஸுமே கிடையாது. ஸ்டார்டிங்கே இப்போயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. சரி, புரிஞ்சா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஷெடியூல் புரிஞ்சா? ஷெடியூல் ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? செம்ம ஈஸியாக இருக்குது. அழகாக படிக்க யார் வேணால் படிக்கலாம். சயின்ஸுக்கு வந்து ஃபுல்லாக தான் படிக்கணும். நீ புக் இன்சைடை தவிர மீதி எல்லாமே படிச்சுக்கோ. புரியுதா? நம்ம கொடுத்த மெட்டீரியலில் பேட்ச் 1 இருந்தீங்கன்னா புக் பேக், புக் இன்சைட் 2மே சேர்த்து படிக்கணும். பேட்ச் 2 இருந்தால் என்ன பண்ணணும்? புக் பேக் மட்டும் படித்தா போதும். வெறும் சக்தி பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் மட்டுமே படிச்சுட்டு போகலான்னு இருந்துச்சுன்னா இந்த வாட்டி டஃப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. புரியுதா? லீவ் போடாமல் வா. 1 நாள் கூட பிரேக் எடுக்காத. 4 days போகிறதே தெரியாது. படித்தா மாதிரியும் இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஏன்னா 3 லெசன்ஸ் ரொம்ப பேசிக்காக தான் படிக்க போகிறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதுலேயாச்சும் சயின்ஸ்லையாச்சும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலான்னு பாரு. மேக்ஸில் நிறைய பேருக்கு சென்டம் மிஸ் ஆகிருக்கும். அது அப்படியே சயின்ஸு சோஷியலில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. சயின்ஸ் சோஷியல் கண்டிப்பாக சென்டம் பேப்பராக தான் இருக்கும். சில பேர் மேக்ஸ்லேயே நம்ம சரியாக பண்ணலையே, இதே ஞாபகத்தில் நாளைக்கு டேவே விட்டுருவோம். மறுநாள் திரும்ப ஷெடியூல் போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாள் போயிடும். திரும்ப சயின்ஸும் மார்க் கம்மியாகிடும். உனக்கு எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். கூட கோஆப்ரேட் மட்டும் பண்ணி. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எல்லாருமே சென்டம் எடுத்துகிட்டா எப்படி? இப்போயே சயின்ஸ் சோஷியல் எல்லாருமே சென்டம் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக சொல்கிற எடுக்க முடியாது. அப்படிலாம் எடுத்துகிட்டா என்ன பேப்பர் அது? அது வேஸ்ட் பேப்பர். அது எல்லாருமே சென்டம் எடுத்துட்டானோ. அதையும் மீறி அவன் எழுதுறான். உண்மையாகவே டேலண்ட் அவன்கிட்ட இருக்குது, அவன் எடுத்துகிட்டு போட்டோம். புரியுதா? சயின்ஸ் சோஷியல் சென்டம் எய்ம் பண்ணுறவன் நீ எப்படி வேணால் கேளு, நான் சென்டம் எடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் பாசிபிள். புரியுதா? ஃபஸ்ட்டு நாங்கள் வைக்கிற டெஸ்ட்டில் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துகிட்டு வா. நம்ம வைக்கிற டெஸ்ட்லேயே 1/2 மார்க், 1 மார்க், 2 மார்க்ஸ்லாம் கட் ஆகிட்டே வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஷெடியூல்லாம் புரிஞ்சில் கிளியராக கோஆப்ரேட் பண்ணுவல்ல?